وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله وامتثال أوامر الله واجتناب نواهي الله والتمسك بحبل الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய உத்தம தூதர் சத்தியசீலர் ஷட்குணநாதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் கிளையாறுகள் தோழர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் சொன்னதன் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு முற்றிலும் வழிபட்டு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். அகிலத்திலே ஆத்மீக ஒளிபரப்பிய நாகூர் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகார்த்த ஒரு கால எல்லைக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவுலியாக்களை பற்றி சூஃபியாக்கள் மகான்கள் கிதாபுகளிலே எழுதும் பொழுது வழிமாறுகளோடு அல்லாஹு தஆலா உரையாடியதாக, கதைத்ததாக, பேசியதாக சில வரலாறுகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியான கருத்துக்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்த உலமா பெருமக்கள் பாமர மக்களுக்கு மத்தியில் சொல்லும் பொழுது அதை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற வழிமாறுகளை விரும்பாத ஒரு சாரார் பாமர மக்களை திசை திருப்புவதற்காக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை இறக்கினான். அவர்களோடு வஹி முடிந்து விட்டது. ஆகவே அப்படி யாரோடும் அல்லாஹ் பேசுவதற்கு இல்லை, இதை நம்ப வேண்டாம், இவைகள் இட்டு கட்டியது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அப்படி வைத்தால் உண்மையிலே விஷயம் தெரியாதவர்கள் சரிதானே அவங்க சொல்றது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்கு ஷாவுல் ஹமீது நாயகத்தை பற்றி சொல்ல போகிறேன். அப்படியான அந்த வார்த்தைகள் அங்கு வரப்போகிறது. அதனால் இந்த விடயத்தை சொல்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அடியாறுகளோடு அல்லாஹ் பேச முடியுமா முடியாதா என்பதை பற்றி சொல்லும் பொழுது வமா கான லிபஷரின் அன் யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மின் வராஇ ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன். சூரத்து ஷூரா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது குர்ஆனிலே. அந்த அத்தியாயத்திலே 51வது ஆயத்து. இந்த ஆயத் நீங்களும் இதனுடைய தமிழாக்கத்தை எடுத்து பார்க்கலாம். இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? மனிதர்களோடு அல்லாஹ் பேசுவது இல்லை, மனிதர்களோடு நேருக்கு நேராக அல்லாஹு தஆலா உரையாடுவது இல்லை. இல்லா வஹியன், வஹி மூலமே ஒளிய, அவ் மின் வராஇ ஹிஜாபின், திரைக்கு பின்னால் இருந்தே ஒளிய, அவ் யுர்சில ரசூலன், ஒரு தூதரை அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு தூதர் வருவார், அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொல்வார். அப்படியே ஒளிய அல்லாஹ் பேசுவது இல்லை. இந்த விடயங்களிலே ரசூலுல்லாவுக்கு வஹி வந்தது, ரசூலுல்லாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தார்கள், அது ரசூலுல்லாவோடு முடிந்து விட்டது. ஆனால் மின் வராஇ ஹிஜாபின், திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுகிறானே, இந்த விடயம் அவுலியாக்களோடு குத்துபுமாரிகளோடு எங்களை போன்ற சாதாரண மனிதர்களோடு அல்ல,
இறை நெருக்கம் பெற்ற நேசர்களோடு அல்லாஹ் உரையாடுகிறான். அல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு செய்தி அசரீதியிலே அல்லாஹ் பேசுவான். பேச்சு வரும், ஆனால் யாரு என்று அங்கு விளங்காது. மனிதரே இல்லாத இடத்திலே இருந்து அவர்களுக்கு ஒரு பேச்சு வரும். அல்லது இல்ஹாம், அந்த விலாயத்தை அடைந்தவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கம் அடைந்த ஒரு மூமினை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கல்புல் மூமினி அர்ஷுல்லாஹ், ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். சரியான மூமினுடைய அந்தஸ்தை பரிபூர்ணமாக அடைந்தவர்கள், விலாயத்தை பெற்ற வழிமாறுகள், அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அந்த நிலைக்கு வந்த வழிமாறுகளோடு அல்லாஹ் பேசுகிறான். அந்த பேச்சு ஒருவேளை இல்ஹாம், உள்ளத்தில் உயிர்ப்பாக்குவான் அல்லாஹ், அல்லது அல்லாஹ் அவர்களோடு பேசுவான். அந்த வார்த்தைகள் அவர்கள் செவிமடுப்பார்கள். அவர்களோடு இணைந்து இருக்கின்றவர்களுக்கும் அது விளங்காமல் போய்விடும். அப்படி என்றால் ஹிஜாபுக்கு பின்னால், திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுவான். குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா குத்துபுமார்களோடும் அல்லாஹ் பேசியதாக வருகிறது. அப்படி குத்புல் அக்பர் அபுல் ஹசன் அலியு ஷாதுலி நாயகத்துடைய மனாக்கிபிலே வருகிறது, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான அறிவு, ஆற்றல், சிறப்பு, கண்ணியம், உயர்வுகள் எல்லாம் கொடுத்த பின்னாலும் கூட சாதுலி நாயகம் மக்களை விட்டு ஒதுங்கி தனிமையில் வாழ்வதற்கு, மறைந்து வாழ்வதற்கு, ஒளித்து வாழ்வதற்கு அவர்கள் விரும்பினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சாதுலி நாயகத்துக்கு சொன்னான், மக்களோடு போய் ஒன்றாக சேர்ந்து இரண்டர கலந்து அளவலாகி அன்பாகி பண்பாகி பேசி தஅவா பணி செய்யுமாறு அல்லாஹ் சொன்னான். அவர்கள் திருப்பி சொன்னார்கள், யா அல்லாஹ், மனிதர்களோடு சேர்ந்து ஒன்றாக புழங்கினால் அவர்களுடைய நஜீசுகள் சில நேரம் என்னுடைய வயிற்றுக்குள்ளே போகும், சில நேரம் என்னுடைய வயிற்றுக்குள்ளே போகும். பொதுமக்களோடு சேரும் பொழுது வட்டி எடுப்பவர்கள் இருப்பார்கள், சூது விளையாடுவர்கள் இருப்பார்கள், குடு வியாபாரம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். யாருடைய என்ன பொருள் என்னுடைய வயிற்றுக்குள் போகுமோ என்று அச்சம் தெரிவித்தார்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், இன் ஷி'த பில் கைப் வ இன் ஷி'த ஃபில் ஜைப். அல்லாஹு தஆலா சாதுலி நாயகத்துக்கு சொன்ன வார்த்தை அவங்க மௌலூதிலே வருகிறது, நீ நாடினால் நான் மறைமுகமாக உனக்கு தருவேன், நீ நாடினால் ஷேப்புக்குள்ளே இருந்து உனக்கு தருவேன். சாதுலி நாயகத்துக்கு அல்லாஹு தஆலா சொன்னான். அந்த வார்த்தைக்கு பின்னால் சாதுலி நாயகம் மக்களோடு இரண்டாக கலந்து வாழ்ந்தார்கள். யாரிடத்திலும் எதையும் எடுத்து அவர்கள் சாப்பிடுவது இல்லை. அவர்களுக்கு தேவையா கையை நீட்டுவார்கள், கையிலே தங்கம் வரும். தேவையா ஷேப்புக்குள்ளே கையை போடுவார்கள், அவர்களுடைய கையிலே தங்கம் வரும். அவர்கள் சம்பாதித்து பாடுபட்டு கஷ்டப்பட வேண்டும் என்ற அந்த அவசியமில்லை. அல்லாஹு தஆலா கீமியா, தங்கம் செய்கிற கலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அப்படி இப்பொழுது நாங்கள் ஞாபகம் செய்கின்ற இந்த காலத்திலே இந்த காலத்தின் கதாநாயகன் நாகூர் நாயகம் ஷாஹுல் ஹமீத் வலியுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு தடவை ஒரு உத்தரவு வந்தது, பர்மா என்ற நாட்டுக்கு போய் அங்கு இஸ்லாத்தை பரத்துமாறு. இப்பொழுது அங்கு ஒரு சிக்கலான ஒரு சூழலிலே அந்த நாடு தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்டுக்கு அன்று 400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறக்குறைய ஷாஹுல் ஹமீத் நாயகம் போகிறார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில். அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் பொழுது ஷாஹுல் ஹமீத் நாயகம் என்ன செய்கிறார்கள், தாங்கள் இருந்த அந்த பகுதியிலே இருக்கின்ற துறைமுகம் அங்கு போகிறார்கள். ஒரு கப்பல், அந்த காலத்திலே உள்ள ஒரு அமைப்பிலே செய்யப்பட்ட ஒரு கப்பல் ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு போக தயாராகிறது. இவர்கள் போய் அவசரமாக அதிலே ஏறிக்கொண்டார்கள். அந்த கப்பலிலே உள்ளவர்கள் சொல்கிறார், நீங்க எங்க போக போறீங்க? நான் பர்மாவுக்கு போறேன். இது பர்மாவுக்கு போவதில்லை, இது போவது வேறொரு நாட்டுக்கு. இல்ல, நீங்க உங்களுக்கு வேண்டிய நாட்டுக்கு நீங்க போங்க, நான் பர்மாவுக்கு போகிறேன். என்னப்பா நீங்க சொல்றீங்க? பர்மாவுக்கு இது போவதில்லை. இல்ல, நான் பர்மாவுக்கு போகிறேன். பேசி பார்த்தாங்க, சரிவாரில் கப்பலை ஓட்டினாங்க. அல்லாஹு தஆலா காத்தை அனுப்பி அலைகளை மோத வைத்து பர்மாவிலே கொண்டு வந்து அந்த கப்பலை சேர்த்தான். அங்க அவங்க இறங்கின போதுதான் அதிகாரிகள் பார்க்கிறாரு, சரியான ஒரு ஆள் தான்.
எங்களுக்கு தேவையான இடத்துல எங்கட கப்பல் போகாமல எங்கட கப்பல் இவருக்கு தேவையான இடத்துல வந்து இறங்கி கொண்டாரு. அவங்க இறங்கின பிறகு அவங்களுக்கு தேவையான இடத்துல கப்பல் போயிடுது. இப்ப பர்மாவுக்கு சென்ற ஷாகுல் ஹமீத் நாயகம் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழால போய் உட்கார்ந்து தவம் செய்தார்கள். ஹல்வத் லஸ்ஸத்துர் ரூஹானியா லஸ்ஸத்துல் ஜிஸ்மானியா என்று இரண்டு விதமான இன்பங்கள் சூஃபியாக்கள் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு பெறுகின்ற அந்த இன்பம் இருக்கிறதே அது லஸ்ஸத்துல் ஜிஸ்மானியா, உடல் அனுபவிக்கின்ற இன்பம். இன்னொன்று இருக்கிறது அல்லாஹ்விலே பனாவாகி அல்லாஹ்வோடு காதல் கொண்டு பெறுகிற ஒரு இன்பம், அது பேரின்பம், சிற்றின்பம், பேரின்பம். அந்த பேரின்பத்தை அடைகிறவர்கள் தான் வழிமாறுகள். இப்பொழுது ஷாவுல் ஹமீத் நாயகம் அந்த ஊரிலே இறைத்தியானத்திலே அல்லாஹ்வுடைய முராகாபாவிலே முனாஜாத்திலே இருக்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் பார்க்கிறார்கள், இது யார்? ஒரு வெளியூர் வாசி, எங்களுக்கு தெரியாத ஒருவர் இங்க வந்து இப்படி தவத்தில் இருக்கிறாங்க. பார்த்தவர்கள் பல தடவை பார்க்கிறார்கள். இப்பொழுது அவரை ஒரு நாள் 2 நாளைக்கு பின்னால பார்க்கிறாங்க. தின்றாம் இல்ல, குடிக்கிறாம் இல்ல, என்ன இது ஒரே இருப்புல இருந்து இறைத்தியானத்தில் இருக்கிறாரே. அவங்கள அணுகிறாங்க, பேசுறாங்க, கதைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யாரென்று ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கும் பொழுது சொன்னார்கள், அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். ஷாவுல் ஹமீத் நாயகத்தோடு பேசும் பொழுது, பார்க்கும் பொழுது, கதைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். கதைக்க வந்தவர்கள், பேச வந்தவர்கள் தன்னுடைய குறைகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களை சொன்னார்கள். எத்தனையோ நோயாளிகள் அதே செகண்ட்ல அந்த நோயை குணமாக்குறாங்க. அந்த செகண்ட்ல அவரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. எனக்கு இப்படி பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனையா? பிரச்சனை சரி, அவங்களுக்கு நாளைக்கு அந்த பிரச்சனை முடியும்னு சொல்லுவாங்க. வாயால சொன்னாலே பிரச்சனைகள் தீர்ந்து போகிறது. அப்படி அல் குர்ஆனிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ குஷ்டரோகிகளை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குஷ்டரோகி, பிறவி குருடர் சுகமாக்கினார்கள். அல்லாஹு தஆலா தான் அவர்களுக்கு அந்த தத்துவத்தை கொடுத்தான். அதே தத்துவத்தை விலாயத்தை பெற்ற மகான்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஆகவே அதிகமான மனிதருக்கு பிரச்சனை நோய். அந்த காலத்துல சூனியம் தலைவிரித்து ஆடிய காலம். அந்த இடத்துல வச்சே அந்த சூனியத்தை எடுத்து கையில கொடுப்பாங்க, கொண்டு கடல்ல போடுங்க, உடனே நோயை சுகமாக்குவாங்க. இது நாளுக்கு நாள் ஊரறிய உலகம் அறிய செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் ஷாவுல் ஹமீத் நாயகத்தை நாடி வருகிறார்கள். கடைசியாக அரசனுக்கு கேள்விப்படுகிறது, இப்படி ஒரு பெரிய மகான் எங்கட நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க. உடனே அரசர் ஒரு மந்திரி சபையை கூப்பிட்டு அவங்கள கூட்டிக்கணும் வாங்கன்னு அனுப்புறாங்க. மந்திரி சபை வந்து கூப்பிடுறாங்க, எங்கட அரசர் உங்களை கௌரவமாக ஒரு விருந்துக்கு வர சொல்றாங்க. நான் வரமாட்டேன். எவ்வளவு சொன்னாங்க, அவங்க ஏலான்ட்டாங்க. அவருக்கு தேவைன்னா இங்க வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அரசர்கிட்ட போய் சொன்னாங்க. அரசர் பார்த்தா இவர் தான் உண்மையான ஆள். நான் அரசன்றதுக்காக வேண்டி கூப்பிட்டு பாஞ்சி வாரில்ல, ஆனா அவரோட காலடிக்கு என்ன வர சொல்லார், நான் இந்த அழிந்து போகும் உலகத்துக்கு அரசர், இவர் ஈருலகத்துக்கும் ஒரு அரசர் போல தெரிகிறார், இவரை போய் பார்க்கணும் என்று அரசர் தங்களுடைய பரிவாரங்களோடு ஷாகுல் ஹமீத் நாயகம் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடிக்கு வருகிறாங்க. வந்து இப்ப அரசன் ஆத்மீக அந்த அரசருக்கும் லௌகீக அரசருக்கும் இடையிலே ஒரு உரையாடல். ஆகிராவும் இந்த துன்யாவும் இப்பொழுது உரையாடுகிறது. ஹக்கும் பாத்திலும் அங்கு கலந்துரையாடல் செய்து கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே ஷாகுல் ஹமீத் நாயகம் கேட்டார்கள், நீங்க யார வணங்குறீங்க? அரசர் சொன்னாரு, நாங்க சிலைகளைத்தான் வணங்குறோம். ஏன் நீங்க சிலைகளை வணங்குறீங்க? சிலைகளை செஞ்சது யாரு? ஷாகுல் ஹமீத் நாயகம் கேட்கிறாங்க. சிலைகளை செஞ்சது நாங்க தான் செய்யறது. அப்படியான நீங்க தானே சிலையை செய்றீங்க, அப்ப சிலை தான் உங்களை வணங்குவோம். அல்லாஹ் எங்களை படைச்சா நாங்க அல்லாஹ்வை வணங்குறோம்.
நாங்களாக ஒன்றை செஞ்சுட்டு நாங்க அதையா வணங்கணும்? அதுதானே எங்களை வணங்கணும். ஷாவுலாமிதாயம் பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க. சரியான ஒரு தீர்ப்புக்கு முடிவுக்கு வர முடியாது. பெரியார் மகான் உத்தமர் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா சிலைய மட்டும் எதிர்க்கிறது. பரம்பரையாக நாங்க வணங்கி வந்த தெய்வங்கள் அதை தூஷிக்கிறாரே, அதை ஏற்றுக்கொள்ள உள்ளம் மறுக்கிறது. ஆனா ஷாவுல் ஹமீது நாயகம் ஒரு மேதை என்பதை உள்ளம் நம்புகிறது. ஷாவுல் ஹமீது நாயகம் சொன்னாங்க, சரியப்பா நீங்க ஏற்றுக்கொள்றீங்கல்ல தானே? அப்படி என்றா அந்த சிலைகளை நான் இங்க அழைச்சி அந்த சிலைகள்கிட்ட கேட்கிறேன், நீங்க செய்யறது சரியா பிழையான்னு. அப்படி என்றா நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? ஓ, அரசர் முதல் கொண்டு ஆண்டி வரை அந்த பகுதியில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க, நாங்க ஏற்றுக்கொள்வோம் பெரியாரே. இப்ப ஷாஹுல் ஹமீது நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் உள்ள சிலைகளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார்கள். கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். சில நேரம் ஷைத்தான் எங்களுக்குள்ள பூந்து விளையாடி பொய் 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 என்று சொல்லலாம். கல்லு வெறும் கருங்கல்லு, அது எப்படி அப்ப வரப்போகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தை அழைத்தார்கள். ஒரு நாள் குத்துபாவிலே நான் சொன்னேன், அதிகமான மௌலூதுகளிலே வருகிறது, சாத்தி ஷஜரு நதகல் ஹஜரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மரம் வழிபட்டு வந்தது, அவங்களோடு ஒரு கல்லு பேசியது என்றெல்லாம் பத்ரு மௌலூதுல, எத்தனையோ மௌலூதுல இந்த மூஜிசாத் எழுதிக்கிறாங்க. அப்படியான ரசூலுல்லாஹ் அழைக்கும் பொழுது மரம் வந்தது. ஆனா ஹதீஸிலே இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் ஏன் கல்லு வர முடியாது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டினார்கள். அவங்க உயரத்துக்கு மேல கெட்ட ஒரு உயரம் தேவைப்படும் பொழுது மகனுக்கிட்ட சொன்னாங்க, மகனை ஒரு கல்லை கொண்டு வந்து வை. அவங்களோட மகன், அந்த கல்லுக்கு வரலாறு வேறு என்றாலும் சொல்கிறேன், கல்லை கொண்டு வந்து வச்சாங்க. கல்லுக்கு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறினாங்க, அந்த உயரத்தை கட்டினாங்க. இப்ப சொல்றாங்க, மகனே இன்னும் கொஞ்சம் உயரணும், இன்னொன்று தேவைப்படுது. அப்படி சொல்லப்போல கல்லு தானாக உயர்ந்தது. அந்த பகுதியை கட்டு முடிஞ்சு இப்ப அவர்கள் கீழே இறங்கணும், கல்லு அப்படியே சுருங்கிட்டு கீழே இறங்கினாங்க. இப்ப அந்த கல்ல மறுபக்கம் நகற்ற வேண்டி தேவைப்படுகிறது. கல்லு நினைக்கும் பொழுது தானாக அகண்டு மறுபக்கம் சென்றது. இந்த மூஜிசாத் இப்னு கசீர், கொள்கைவாதிகளும் கூட ஏற்றுக்கொள்கிற இப்னு கசீர் தப்சீர்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். கல்லு தானாக சென்றது. அந்த கல்லு எல்லாம் முடிஞ்ச பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாதத்தை தன்னிலே உள்வாங்கிக் கொண்டது. அந்த கல்லுதான் மக்காமு இப்ராஹிம். இப்பொழுதும் கஅபாவுக்கு பக்கத்திலே கண்ணாடி பேழையிலே பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லை அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொல்கிறான், அங்கு தொழுமாறு சொல்கிறான். அப்படி என்றால் கல்லு சுயமாக அது நகண்டு போகும் அல்லாஹ் ஆணையிட்டால். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே ஃபிரௌன் இருந்தான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்ல முடியாத தொல்லைகள் கொடுத்தான். அந்த தொல்லைகளில் ஒன்று என்ன தெரியுமா? ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய அவனுக்கு வழிபட்டவர்களும் குளிக்கும் பொழுது நிர்வாணமாக குளிப்பார்கள். ஒரே நேரத்தில் எல்லாரும் குளிப்பாங்க, எல்லாரும் நிர்வாணமாக குளிப்பாங்க. அரசன் தன்னுடைய பொதுமக்களோடு சேர்ந்து கொண்டு நிர்வாணமாக குளிக்கிறது. வெட்கம் கெட்ட, மானம் இல்லாத, ரோஷம் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, நபிமார்கள் அல்லாஹ் பாதுகாக்கிறான், அவங்க மறைச்சு கொண்டுதான் குடிக்கிறாங்க. ஃபிரௌன் எத்தனையோ தோக்களை போட்டு பார்த்தா அவன் திசை திருப்புறதுக்கு. அப்படி அவன் சொல்ற நேரம் எல்லாம் அவனை நம்பி எத்தனையோ பேர் ஈமான விட்டு போயிட்டாங்க. இப்ப கடைசியாக போட்டான் என்ன தெரியுமா? நீங்க பின்பற்றுகிற முஃமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து சொன்னான், நீங்க பின்பற்ற நபி அவருடைய மர்மஸ்தானத்தில் ஒரு குறை இருக்குது. நபிமார்கள் குறைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட எந்த நபிக்கும் அப்படி குறை இல்ல. ஆனா இவன் சொல்றான், ஏமாத்துறான். ஒரு குறைக்குது. என்ன குறைக்குது? அவருடைய மர்மஸ்தானத்தில் விதை இருக்குது, அது அப்படியே பெருப்பிக்குது. அதனாலதான் நான் சொல்றதை நீங்க நம்புங்க, மறைச்சு கொண்டு குளிக்கிறாரு. அப்படி இல்லாட்டி எங்களை மாதிரி ஓப்பனா குளிக்கலுமே அவருக்கு. அப்படி ஒரு இட்டு கெட்ட போட்டுட்டான்.
எல்லாரும் நம்பிட்டாங்க. ஓ, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்ப பார்த்தாலும் மறைச்சு கொண்டுதான் குளிக்கிறாங்க. ஃபிரௌன் சொல்ற சரி, ஈமான விட்டு போட்டு ஃபிரௌன் பக்கம் வந்துட்டான். அல்லாஹு தஆலா பார்த்தான், இது என்ன அநியாயம், என்ன நபிக்கு பொல்லாத இல்லாததெல்லாம் விட்டு கட்டுறாங்களே, அப்படி ஒன்று இல்லை என்று இப்ப விளங்க வைக்க வேண்டியிருக்குது. அல்லாஹு தஆலா என்ன செய்தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிக்க வராங்க. தன்னுடைய உடுப்பெல்லாம் கழட்டி ஒரு கல்லுக்கு மேல வைக்கிறாங்க. தன்னுடைய மர்மஸ்தானங்களை மறைச்சு கொண்டு குளிக்கிறார்கள். குளிக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா கல்லுக்கு உத்தரவிட்டான் அவங்களோட உடுப்பை எடுத்துக்கொண்டு ஓட சொல்லி. தப்சீர்கள்ல வருகிறது, ஹதீஸிலும் வருகிறது. அந்த கல்லு அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உடுப்ப தன்னில அப்படியே கவ்வி பிடிச்சு கொண்டு ஓடுது. கல்லு தானாக ஓடுது. குளிச்சு குளிச்சு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, கல்ல காணல, உடுப்பெல்லாம் கல்லுல. அண்ணாந்து பார்த்தா கல்லு ஓடுது. கல்ல விரட்டி போனாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். சௌபி ஹஜர், சௌபி ஹஜர், கல்லே என்ன புடவே தாண்டி சொல்லி சொல்லி விரட்டினாங்க. அந்த கல்லு எதுவரைக்கும் வைத்தது, ஃபிரௌனும் அவங்கட பட்டாளங்களும் கைவார் அடிக்கிற இடம் வரைக்கும் கல்லு பேசி நின்றுட்டு. ஈரமேனியோடு ஈரமான ஆடையோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றித்து குனிஞ்சி கோணி அங்கே போய் தன்னுடைய உடுப்பை எடுக்கிறாங்க. ஈமானிலிருந்து மாறியவர்கள் பார்க்கிறாங்க, இவன் சொன்ன மாதிரி ஒன்றும் அங்கு இல்லை. உடனே அவங்க, நீ என்னப்போ பொய் சொன்ன, அப்படி ஒன்றுமே இல்லையே மரக ஈமம் கொண்டாங்க. இதெல்லாம் தப்சீர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. நான் இங்க சொல்ல வந்தது என்ன தெரியுமா, கல்லு ஓடியது யாரு சொல்றது, தப்சீரிலே ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே இந்த மூஜிதா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இப்படியெல்லாம் பாதுகாத்தான் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கல்லு ஓட முடியுமாக இருந்தால், அதே நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கல்லு உயர முடியும், அவர்களை படித்து கீழே இறக்க முடியும், நகர்ந்து போக முடியும் என்றால், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையிலே ஏறினார்கள். உங்களுக்கு தெரியும், உஹது மலை அவ்வளவு உயரமான மலை அல்ல, ஆனால் அது ஒரு பரந்த மலை. இந்த எங்களுடைய இந்த இடத்திலே இருந்து ஏறக்குறைய கல்கிஸ் போன்ற ஒரு பகுதி பிரயாணம் செய்கின்ற அளவுக்கு தூரமான பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த மலை இருக்கிறது. அந்த மலை ரசூலுல்லாஹ் அதை விரும்பிய மலை. அந்த மலை இருக்கிறதே, அந்த மலையிலே ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரும் ஏறுறாங்க. சைத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உஹுதின், உஹது மலையின் மீது ரசூலுல்லாஹ் ஏறினார்கள். வமாஹு அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான், அவங்களோடு இந்த 3 பேரும் இருந்தார்கள். ஃபரஜஃப, அந்த மலை அப்படியே ஆடி தும்பியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்குன் யா உஹத், உஹதே ஆடாதே, அசையாதே, அமைதியாக இரு. ஃபலைஸ அலைக இல்லா நபியுன், உனக்கு மேல யார் இருக்கிறாங்க தெரியுமா, ஒன்று ஒரு நபி, வசித்தீகுன் ஒரு சித்தீக், வஷஹீதான் 2 ஷஹீதுகள். அப்பதான் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்க ஷஹீதாகுவோம். சித்திக் என்று சொன்னது அபூபக்கர் நாயகம், நபி என்று சொன்னது ரசூலுல்லாஹ், 2 ஷஹீதுகள் என்று சொன்னது நாங்க 2 பேரும். நாங்க பிறகு ஒரு காலத்துல ஷஹீதாகுவோம் என்று அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. அது மாதிரி நடந்தது. அப்படி என்றால் அவ்வளவு பிரம்மாண்டமான மலை அது ஆடியது, அசைந்தது என்ற இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறுகிறது. இப்ப ஏற்றுக்கொள்றீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஆணையிட்டால் இந்த அகிலமே ஆடி அசைந்து விடும். அப்படியான தகுதியை இந்த வையகத்தில் பெற்றுக்கொண்ட மகான் நாகூர் நாயகம் ஷாஹுல் ஹமீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது ஆணையிட்டார்கள், அந்த பகுதியிலே உள்ள எல்லா சிலைகளும் வருமாறு சொன்னார்கள். அவங்க ஆணையிட்ட உடனே அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே கீழே புரண்டு, அதெல்லாம் உருண்டு 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 ஷாஹுல் ஹமீது நாயகம், அந்த ஊர் அரசன், அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஷாஹுல் ஹமீது நாயகம் சொல்லி
சில நிமிடங்களிலே அந்த பக்கத்தால் ஒரு 100 சிலை, இந்த பக்கத்தால் ஒரு 200 சிலை, மற்ற பக்கத்தால் ஒரு 300 சிலை எல்லாம் உருண்டு கொண்டு வருது. ஷாவுல் ஹமீது நாயகம் சொன்ன உடனே ஆச்சரியமோ ஆச்சரியம். எல்லாருக்கும் சொன்னாங்க, ஷாவுல் ஹமீது நாயகம் வழிவிடுங்க, எல்லா சிலைகளும் வரட்டும். எல்லாம் முன்னால வந்து ஷாவுல் இப்படியா கொண்ட ஆற்றல் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய குதரத் அவுலியாக்களின் மூலமாக உலகத்திலே வெளியாகிறது. நான் பேசுகிற பேச்சு இந்த ஒளிவாங்கியின் மூலமாக இங்குள்ள எல்லோருக்கும் கேட்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமை உலகத்துக்கு எப்படி வெளியாகிறது? தன்னுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களின் மூலமாக வெளியாகிறது. இப்பொழுது ஷாவுல் ஹமீது நாயகம் சொன்னாங்க, எல்லாரும் விலகுங்க, அவங்களோட தெய்வங்கள் வருது, எல்லாரும் விலகிறாங்க. தெய்வம் வந்து சொன்னாங்க, சிலைகளை எலும்பு, எல்லாம் எலும்பி நின்றது. வரிசையாக நில்லைங்க. நாங்க ஷாவுல் ஹமீது நாயகம் வரிசையாக நின்றது. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மக்கள் உன்னை வணங்குறாங்க, நீ வணங்க தகுதியானவனா? இவங்க செய்யறது சரியா? ஒரே நேரத்தில் சிலைகள் சொல்லுது, டேப் ரெக்கார்ட் எப்படி பேசுகிறது, அது போல அந்த சிலைகள் பேசுகிறது. இவங்க செய்யறது பெரிய சிறுக்கான வேலை, குஃப்ரியத்தான வேலை. இவங்க செய்யற இந்த வேலையால நாங்க எல்லாம் நரகத்துக்கு போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நரகத்துடைய எரிகொல்லிகள் மனிதர்களும் கல்லும். கல்லும் ஹிஜாரான கல்லு. அது என்ன கல்லு? மனிதர்கள் வணங்கிய சிலைகள். நல்லக இருந்த கல்ல கொண்டு வந்து சிலையாக வடிச்சு வணங்குறானே, அந்த சிலையையும் அல்லாஹ் நரகத்துல போடுறான். அதுதான் நரகத்துடைய எரிகொள்ளு. எங்கட உம்மா எங்களுக்கு சோறாக்குறதுக்கு எப்படி விறக அடுப்புல போடுறாங்களோ அது போன்று அல்லாஹ் நரகத்திலே எங்களை போட போறான். இந்த மனுஷர் செய்த அநியாயத்தால நாங்க நரகத்துக்கு போக போறோம். இறைநேசரே, அல்லாஹ்வுடைய குத்துபே, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிலைகள் கெஞ்சுது ஷாவுல் ஹமீது நாயகம், இவங்க செய்யற வேலையால நாங்க நரகம் போக போறோம். இப்ப ஷாவுல் ஹமீது நாயகம் கேட்டாங்க, என்ன சொல்றீங்க? ஒன்றுமே செய்ய முடியாது. அரசன் முதலாவது இஸ்லாத்தை வாராரு, அவ்வளவு பேருமே இஸ்லாத்தை தழுவுறாங்க. பர்மா ஒரு பௌத்த நாட்டிலே இஸ்லாம் பரவிய வரலாறு இப்படித்தான். ஷாவுல் ஹமீது நாயகம் எல்லா தெய்வ ஆலயங்களும் பள்ளிகளாக மாறுகிறது. அவர்களை எதிர்த்து பிடிக்கும் ஆற்றல் உலகத்துக்கு கிடையாது. நாதாக்கள் இன்றும் அந்த சக்தி வெளியாகும். ஆனா நாங்க சரியாக இல்லை, அதனால நாங்க பயந்து நடுங்குறோம். இப்படி ஷாவுல் ஹமீத் நாயகம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்மீக வலிமையினால் குறிப்பிட்ட ஒரு ஷாராருக்கு குறுகிய காலத்தில் இஸ்லாத்தை விளங்கப்படுத்தினார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள், படித்துக் கொடுத்தார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். எத்தனையோ பேரை பள்ளிவாசல்களுக்கு இமாமாக நியமித்தார்கள். எல்லா அந்த பகுதிகளில் எல்லாம் மக்களை பள்ளிக்கு அழைத்து மார்க்கத்தை போதித்து எல்லோரும் இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்கிற ஒரு சூழலை அன்று பர்மாவிலே ஏற்படுத்தினார்கள். எல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தாரு, இப்ப போக போறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அழு அழு என்று அழுகுறாங்க. புடிச்சு கொண்டாங்க, போக விட மாட்டோம், நீங்க எங்களோட ஈக்கணும், எங்களை நீங்க தான் நரகத்திலிருந்து பாதுகாத்தீங்க, நாங்க அறியாமல் தெரியாமல் செய்த பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் விட்டு போட்டு நாங்க திருந்தினோம், நீங்க போக கூடாது. எவ்வளவோ பார்த்தாங்க, விடுகிற மாதிரி இல்ல. சரி சரி சரி, நீங்க அழாதங்க, நான் போகல என்றாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு மௌத்து வரப்போகுது, எனக்கு கடைசி நேரம் வரப்போகுது அப்படி என்று சொல்லி ஒரு காலத்தை நேரத்தை சொல்லி தன்னுடைய மூச்சை அப்படியே மறைத்துக் கொண்டார்கள் உடலுக்குள்ளே. அப்படி மறைத்து கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மௌத்தானன்னு முடிவெடுத்துட்டாங்க. மௌத்தான முடிவோடு உலகமே ஒன்று திரண்டு அழுது துவா கேட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சு அவங்களை அடக்கினாங்க. அங்க அடக்கினதுக்கு பின்னால் இப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க உண்மையிலே மௌத் இல்லை, அடக்கிறதும் தெரியும், எல்லாம் தெரியும். இப்ப கேட்கலாம்,
இது என்னப்பா இது எப்படியாப்பா உசுர்லோத்திர மௌத்தான அவர் அங்க உள்ள யாத்தோட இது என்ன பள்ளியில் மோடி பச்சை பொய்யல் சொல்றாரு. பச்சை பொய்யல்ல எங்களை ஸ்ரீலங்காவிலே பீர் சாஹிப் ஸ்ட்ரீட் இப்ப இது அங்க பீர் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அன்று எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டுக்கு வரும்போது இந்த நாட்டை ஆண்டவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். ஆங்கில ஆட்சி காலத்திலே பீர் சாஹிப் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு நம்முடைய இந்த திருநாட்டுக்கு வந்தார்கள், கொழும்பு மாநகரத்துக்கு வந்தார்கள். அந்த நேரத்திலே அன்று இருந்த அதிகாரிகள் பீர் சாஹிப் வலியுல்லாவுடைய திருமுகத்தை பார்த்து அவர்கள் ஒரு பெரிய மகான் என்பதை விளங்கி அவர்களுக்கு ஒரு பகுதியை அப்படியே கொடுத்தார்கள். இது உங்களுக்குரிய சொத்து, உங்களுடைய பகுதி, இந்த பகுதியில் நீங்க உனக்கு தேவையான எல்லாம் செஞ்சுக்கோங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு அமைப்பை செய்து அங்கிருந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதே வளவுக்கு உள்ளே ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அந்நிய மத தலைவர், அந்நிய மதங்களை சேர்ந்த தலைவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல, கூடாது அல்ல. அந்த மதத்திலே இருந்து கொண்டு அவர்களை தாக்கி எங்களுக்கு சார்பாக பேசுகிற எத்தனையோ மத தலைவர்கள் ஸ்ரீலங்காவிலே இருக்கிறார்கள். நீங்கள் ஊடகங்களை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு அது தெரியும். ஒரு சாரார் அரை குடம் தளம்புகிறது, அப்படித்தான் தளம்புகிறதே ஒழிய எல்லோரும் அப்படி அல்ல. ஆகவே அப்படி ஒரு அரை குடம் அந்த வளவுக்குள்ள வந்து அவரும் அவங்களோட ஒரு நிலையத்தை அமைச்சு கொண்டு அவர் அங்க அவங்களோட விஷயத்தை செய்ய பார்க்கிறார். இன்றைக்கு உள்ள இந்த கூத்து அன்றைக்கும் இந்த கூத்து இருந்தது. இப்ப பீர் சாஹிப் வலியுல்லாவுக்கும் அந்த மத தலைவருக்கும் இடையில பிரச்சனை முத்தி தீர்ப்பு வழங்குறதுக்கு வந்தார் ஒரு அதிகாரி, ஆங்கிலேயர்ல ஒருத்தர். இப்ப எப்படி தீர்ப்பு வழங்குறது? இவர் சொல்ற இது எனக்கு இந்த அதிகாரிகளினால் அரசாங்கத்தால தரப்பட்ட காணி, அவர் பொய்ய சொல்றார் இது எனக்கு தரப்பட்ட காணி. அப்ப பீர் சாஹிப் வலியுல்லா சொன்னாங்க, இப்ப நாங்க ரெண்டு பேரும் வாதம் புரிவதனால் ஒரு முடிவு வரப்போறல, நான் நல்ல யோசனை சொல்றேன். 2 குழி தோண்டுவோம், 2 குழியிலே 2 மத தலைவர்களும் இறங்கணும். இத்தனை நாளைக்கு பின்னால அந்த குழியை தொடர்ந்து பார்க்கணும். யார் உயிரோடு இருக்கிறாரோ அவருக்கு தான் இந்த காணி சொந்தம் என்று பீர் சாஹிப் வலியுல்லா அந்த தன்னுடைய ஆத்மீக வலிமையை, தன்னுடைய அந்த ஜலாலியத்தான அந்த தன்மையிலே பேசினார்கள். அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்கள். நீ விருப்பமா? அவரும் மோட்டு வாக்கில் சரி என்றார். 7 ஆண்டு சொல்லுமா, 7 ஆண்டா தோத்து போவோம், தோக்கப்படாதுன்றதுக்காக சரி என்றாரு. 2 குழியை தோண்டினாங்க, 2 பேரையும் 2 குழியில இறக்கினாங்க. மேலால பலகைகள் போட்டு மண்ணை போட்டு மூடினாங்க. குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு 2ஐயும் திறந்து பார்த்தா வலியுல்லா சிரிச்சு கொண்டு வெளியே வராங்க. பீர் சாஹிப் வலியுல்லா, எங்களுடைய ஈழமணி திருநாட்டிலே இறைநேசர்கள் எப்படியெல்லாம் தீபங்களாக ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்து பாருங்கள். அவர் புழுத்து நாசமாகி போயிருந்தார். இது உலகம் அறிந்த உண்மை. மூதாதையர்களிடத்திலே கேட்டு பாருங்கள், இந்த வரலாறை சொல்லி காட்டுவார்கள். இது அல்லாஹு தஆலா இந்த நிபந்தனைகள் வெளிரங்கமான நாம் நினைப்பது போன்ற இந்த நிபந்தனைகள் எல்லாம் அது எங்களுக்குத்தான். அவங்க மரிஃபா ஹகீகாவுடைய நிலைகளை அடைந்தவர்களுடைய அவர்களுடைய அந்த சட்ட திட்டங்கள் நிகழ்வுகள் எல்லாம் அது வேறு, இது வேறு. நாங்கள் சரியா தரீகாவிலே வாழ்கிறோம், அவங்க மரிஃபா ஹகீகாவிலே வாழ்கிறவர்கள். அப்படி படித்தரங்களை அவர்கள் அந்த அளவுக்கு அடைந்து விட்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அப்படி ஆற்றலை கொடுத்தான். அந்த அடிப்படையிலே ஷாஹுல் ஹமீத் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கபர்ல புதைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தெரியும், இப்ப எல்லாரும் என்ன அடக்கிட்டாங்க. ராவு நேரமாகும் பொழுது கபர்ல இருந்து ஷாஹுல் ஹமீத் நாயம் வெளியே வந்தாங்க. எல்லாருக்கும் தெரியாது. இப்ப அவங்க எல்லாருமே துக்கத்துல கவலையில ஷாஹுல் ஹமீத் நாயம் போயிட்டாங்கன்னு அழுது கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? கடலுக்கு மேலால நடந்து வராங்க. கடலுக்கு மேலால நடந்தாங்க. அல்லாஹ் பூமியை சுருக்கி கொடுத்தான். விடுவதற்கு முன்னால் நாகூருக்கு வந்துட்டாங்க ஷாஹுல் ஹமீத் நாயகம். இப்ப அவங்க சொல்றாங்க, இன்றைக்கும் கூட பர்மால சொல்றாங்க, ஷாஹுல் ஹமீத் நாயகம் நாகூர்ல இல்லை, எங்கட ஊர்ல தான் அவங்க அடங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கட கண்காண நடந்தது. அவங்க எவ்வளவு சொன்னாலும் நம்புற இல்ல. ஆகவே இப்ப
இப்படி ஒரு சக்தியையும் ஆற்றலையும் பெற்ற மகான் தான் இந்த பொன்னான காலத்திலே நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஷாஹுல் ஹமீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஒரு தடவை ஷாஹுல் ஹமீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான சிஷியர்களை அழைத்துக் கொண்டு அவங்களோட இந்தியாவில் ஒரு பகுதிக்கு போறாங்க. அங்க போய் அது தமிழர்கள் கூடுதலாக இந்துக்கள் வாழ்ற ஒரு பகுதி. அங்க போய் ஒரு வாடி அடித்தார்கள். அதிலே இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு அமல் விக்கிரிகள் செலவாத்துகள் எல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஷாஹுல் ஹமீத் நாயகம் தனிப்பட்ட தன்னுடைய சில அமல்கள் ஈடுபடுறாங்க. அவங்களோட முரீதுகள் பக்குவப்படாத நிலையிலே அப்பொழுது இருந்தார்கள். சரியான முக்தி அடையாத நிலை. அவங்க ஒரு ரவுண்ட் அடிக்க போறாங்க. ரவுண்ட் அடிக்க போறவங்க போயிட்டு பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய ஹிந்து ஆலயம், ஒரு கோவில். அந்த கோவில போயிட்டு பார்த்தா எல்லாம் சுத்தி பார்த்தாங்க. சுத்தி பார்த்தா அங்க ஒரு மாடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாடு அவங்க வணங்குற தெய்வம். தெய்வம் என்றா எப்படி வச்சுப்பாங்க, எதனாலும் குளிப்பாட்டுவாங்க. மனசோப்பு போட்டு நல்லா குளிப்பாட்டி மொட்டு வச்சு சலங்க கட்டி அதை சீவி சிங்காரித்து பசுந்தா வச்சுக்கிறாங்க. எங்கட முஸ்லிம்களுக்கு மாட்டை கண்டா சொல்லவானும். அவங்க ஒரு கண் மாட்டுல அடே நல்ல ஒரு மாடு ராவைக்கு வந்து கேம கொடுத்தான் எல்லாம் பேசிக்கொண்டா போயிட்டான். ராவு உலகம் அழிந்தாலும் தெரியாது. ஷாஹுல் ஹமீத் நாயகம் அவ்வளவு தூரம் அல்லாவிலே பணாவாயிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியும், முறிதலுக்கு ஒன்றும் தெரியாது. மெதுவாக வாராங்க, கொண்டு போயிட்டாங்க மாட்டை. ராவோட ராவா விஷயத்தை கொடுத்துட்டாங்க. கொடுத்து முள் தோல் எல்லாம் கொண்டு தூர வீசிட்டாங்க, கண்டுபிடிக்கலாம. காலையில வந்து பாக்குறாங்க, தெய்வத்தை காணோம். பெரிய பரபரப்பு, பெரிய கலகலப்பு. இந்த கலகலப்புக்கு மத்தியில, பரபரப்புக்கு மத்தியில பாக்குறாங்க, இப்படி முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் பக்கத்துல வந்து வாடி அடிச்சுட்டாங்க. இவங்கதான் எங்கட தெய்வத்திலே ஆக்கள். சரி சரி, இவங்க விஷயத்தை கொடுத்துக்கிறாங்க, எந்த சந்தேகமும் இல்ல. நேர போனாங்க, போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க, மாஞ்சி கொண்டு வந்தாங்க. தலைவருக்கு போடணும், ஷாஹுல் ஹமீத் நாயகத்துல கையை நீட்டுங்க, மாஞ்சி போட. எதுக்கு, என்ன செய்ய வேண்டிய அநியாயம் செஞ்சு போட்டு இப்ப நல்ல புள்ள மாதிரி பேசுறீங்க, நடக்கிறீங்க, ஒண்ணுமே தெரியாது, என்ன விஷயம் சொல்லுங்களே. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தீங்க. ஷாஹுல் ஹமீத் நாயகம் விளங்கி முரீதுகளை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா இவங்க சொல்றாங்க. சொன்னாங்க, அவங்களோட மாடு காணல, அதுக்குத்தான் நாயகமே உங்களை கைது செய்யப்படும். ஷாஹுல் ஹமீத் நாயகம் விலகி கொண்டா. ஓஹோ அப்படியா, சரி சரி கொஞ்சம் நில்லுங்க. அந்த மாட்டை நீ ராவி அறுத்து சமைச்சீங்கன்னா அதுல தோலைங்க, அதுல முள்ளுகளைங்க, அதெல்லாம் எங்க போட்டீங்க? நாங்க தூர கொண்டு போய் போட்டோம் நாயகமே. இல்ல இல்லன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியும், எல்லாரும் தெரியும். வந்து அதெல்லாம் கொண்டு வாங்க. நாங்க கொண்டு வந்து அப்படியே போடுறாங்க ஷாஹுல் ஹமீத் நாயகத்துக்கு முன்னால. ஷாஹுல் ஹமீத் நாயகம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பூசாரி யாரும் மீக்கிறாரு, போலீஸ் அதிகாரியும் மீக்கிறாரு. அவருடைய கையில இருக்கிறது மாஞ்ச். எல்லாருடைய முன்னுக்கு ஷாஹுல் ஹமீத் நாயகம் அசாவை கையில் எடுத்தாங்க. அந்த தோல் முள்ளெல்லாம் உண்டாக குவிச்சு கும்பி இதுல ஒரு அடி மாடு எலும்பி நின்றுட்டு, இதாவோட மாடுன்னு கேட்டாங்க ஷாபியாட். அடுத்த கணம் ஷாஹுல் ஹமீத் நாயகத்துல கைய பிடிச்சி கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவி அந்த பகுதியே இஸ்லாம் ஆகியது. இதுதான் நாதாக்கள் செய்த வேலை. இன்று நாங்க ஏதோ 2-3 ஊருக்கு பேசி தீந்த வேலை செஞ்சோம்ட்டு நாதாக்களை குறை சொல்றோம், அவங்கள குத்துக்கதை சொல்றோம், அவங்கள ஏற்றுக்கொள்ற சபைகளை கூட நாங்க இங்காரி செய்றோம். இது என்ன நியாயம்? ஆகவே யா அல்லாஹ், புண்ணியமான இந்த சிறப்பு மிக்க இந்த மாதத்தின் கதாநாயகர் ஷாஹுல் ஹமீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த புனிதமான குத்பாவுடைய இந்த நேரத்திலே. யா அல்லாஹ், அந்த மகானின் பொருட்டினால் எங்கள் எல்லோருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பள்ளி வாசலை நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளின் குடும்பத்திலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், சென்ற ஜும்மாவிலே நாங்கள் பிரார்த்தனை செய்தோம், எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாத்துக்கு எதிரான
ஒரு சக்தி இந்த நாட்டிலே தலை தூக்கி குர்ஆனிலே தப்பான கருத்துக்களை நாம் செய்கின்ற பொருளில் துப்பித்தான் கொடுக்க வேண்டும் பகிரங்க பிரச்சாரம் பண்றார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்தோம். அவர்கள் எல்லாம் இப்ப நாட்டுட்டே போயிட்டாங்க. எங்க போய்கிறாங்க? எங்களுக்கு விரோதியான ஒரு ஊருக்கு போய்கிறாங்க. அங்கதான் யகூதிகள் நசாராக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கையிலே போய் ஏன் போயிருப்பாங்க? நான் நினைக்கிறேன் சதித்திட்டம் தீட்ட போகிறாங்க. அவங்க வராமல் அங்கேயே ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்குவாயாக. இஸ்லாத்தை ஒரு சிறப்பு மிக்க மதமாக, சீர்மையுள்ள ஒரு மதமாக, சத்திய மார்க்கம் இஸ்லாம் தான் என்பதை இந்த வையகத்திலே எடுத்து காட்டுவாயாக. முஸ்லிம்களாகிய நாங்கள் யா அல்லாஹ் பொறுமையோடு இருக்கிறோம். பொறுமைக்கு மேல் நாங்கள் பொறுமை செய்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையுமே நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الله